எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் மருந்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா கண்மணிகளே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் 17வது தராவி தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு விடிய காலையில 17வது நோன்பை நோக்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு தராவி 17, ரமலான் 17 ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரமலான் 17 கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியவர்கள் தான் பத்ரு சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்ரு சஹாபாக்களை பத்தி வருஷம் கேட்கிறோம். கேட்டது கேட்டோம், சொன்னோம், போனோம் நோக்கம் அல்ல. மாறாக அல்லாஹுவால் இந்த பத்ரு சஹாபாக்களின் மூலியமாக நம்மளுக்கு என்ன பாடங்கள் கிடைக்கப்படுதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தால் மட்டும்தான் அது அந்த கேட்டதற்கும் சொன்னதற்கும் அல்லாஹு தாலா பலன் தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, வருஷம் சொல்லக்கூடிய செய்தி தான். போன வருஷம் என்ன சொன்னேனோ, அதுக்கு முந்தின வருஷம் என்ன சொன்னேனோ அதை தான் திரும்ப சொல்ல போறேன். ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, நம்ம எல்லோரும் ஆதமுடைய மக்கள் மறதியானவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டிதான் நான் சொல்றேன். கவனமாக கேளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்ரு சஹாபாக்களை பத்தி ஹதீஸ்ல வரும்போது, சம்பவங்கள்ல வரும்போது, காஃபிர்கள் 1000 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் 313 பேர் இருந்தாங்க. அவங்களிடத்துல ஆட்கள் பலம் இல்ல. சஹாபாக்கள் எல்லாம் நபி சொல்வார்கள், யா அல்லாஹ், இப்ப உள்ள சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் அவங்க போர் செஞ்சதே கிடையாது, ரொம்ப பலகீனமானவர்கள் என்பதாக துவா கேட்டார்கள். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா எதிரிகள் காஃபிர்கள் 1000 மடங்காக, ட்ரிபிள் மடங்காக இருந்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி அவங்கள்ட்ட அதிகமாக கத்தி, அருவாய், இது மாதிரி ஆயுதங்கள் அதிகமா இருந்துச்சு. ஆனா சஹாபாக்கள் இடத்துல ஆயுதங்கள் அந்த அளவு இல்லை. கிதாபுல பதிவு செய்யும் போது 7 ஒட்டகங்கள் என்னமோதான் இருந்துச்சு என்பதாக நமக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பத்ரு போர்க்களம் இருக்குது, அது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முஅஜிஸா. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த அடிப்படையில பத்ரு போர் நடக்க வேண்டும், 313 சஹாபாக்கள் இருக்க வேண்டும். அந்த இடத்துல காஃபிர்கள் 1000 பேர் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு. அந்த அடிப்படையில தான் போர் நடக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்லும் போது நீங்களே அந்த இடத்துல இருக்க மாதிரி கட்பார் பண்ணிக்கங்க. என்று கேட்டால், நீங்க உஸ்தாது பாடம் நடத்தும் போது மிஷ்காத்துல வரக்கூடிய ஹதீஸு, புகார்ல வரக்கூடிய ஹதீஸு, நீங்க உஸ்தாது தஃசீர் எடுத்து பாடம் நடத்துனாங்கன்னா நாங்க எல்லாம் பதில் காலத்துல இருக்கிற மாதிரியே ஆயிடுவோம். அந்த அளவுக்கு பாடம் நடத்துவாங்க. அந்த அளவுக்குலாம் நான் ஒருத்து கிடையாது. அதனால இன்ஷால்லா சின்ன விஷயங்களை சொல்வேன். நம்ம உண்மையிலே பதில் காலத்துல இருக்கிற மாதிரி இருப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்ரு காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு முஅஜிஸால முதலாவது முஅஜிஸா என்னவென்று கேட்டால், பத்ரு போர் நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். அப்படிப்பட்ட பத்ரு காலத்துல சஹாபாக்கள் 10வது ஜுஸ்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடும் போது சஹாபாக்களை பார்த்து காஃபிர்கள் பார்க்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு குறைவாகவும், இங்க இருந்து பார்க்கும் போது அவர்களுக்கு குறைவாகவும் அல்லாஹ் காட்டினான். ஏன் காட்டினான் என்று கேட்டால், சஹாபாக்கள் பார்க்கும் போது 1000 பேர் இருந்தா சில பேர் பயந்துருவாங்க, ஓடிடுவாங்க. போரை விட்டு போறது ஹராமாக்கப்பட்டிருந்தது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கம்மியாக காட்டினான். அதே மாதிரி காஃபிர்களுக்கு இவர்களையும் கம்மியாக காட்டினான். ஏனென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி முஸ்லிம்களை அதிகமாக அல்லாஹ் காட்ட நாடினால் இந்த காஃபிர்கள் விரண்டு ஓடிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்று கேட்டால், இந்த 1000 பேரும் கொல்லப்பட வேண்டும், பத்ரு போர்க்களம் நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ஒரு ஆணை. கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிர்கள் 1000 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி பத்ரு சஹாபாக்கள் 313 பேர் இருந்தாங்க. இது முதலாவது முஅஜிஸா. இரண்டாவது முஅஜிஸாவை குறித்து கிதாபல பதிவு செய்யும் போது, விடிந்தா போர். இப்ப விடிந்தா போர், எல்லோருக்கும் கவலை இருக்கணும்.
ஆனால் அந்த கவலையிலையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நாம் விடிந்தால் போர் நடக்க இருக்குது, ஆனால் முந்தின நாள் நைட்டு நாம் தான் சஹாபாக்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்ப உதாரணமாக விடிஞ்சா கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், என்னடா கல்யாணம் நடக்க போது, என்ன பண்றது, கல்யாணம் நல்லபடியா முடியும்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது. ஆனா அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்லல. விடிந்தா போரு கவலை இருக்கும், இருந்தாலும் நீங்க தூங்கி எந்திரிச்சா உங்களுக்கு ஃப்ரெஷ் அப்பா இருக்கும் என்ற அடிப்படையில அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். அதே மாதிரி காலையில எந்திரிக்கிறாங்க. மூன்றாவது மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா என்னன்னா, காலையில எந்திரிச்சோட மழை பெய்யுது. காலையில எந்திரிச்சோட மழை பெய்யுது. இதை குறித்து தஃசீர் கிதாப்ல இமாமார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்யும் போது, காலையில மழை பெய்யலாட்டி சஹாபாக்களுக்கு கஷ்டமாக போயிருக்கும். நினைத்திற்குரியவர்களை கவனமாக கேளுங்கள். பேச்சு சவுண்டு கேட்குது. பேச்சு அங்கிருந்து வந்தா எனக்கு சொல்ற ஆர்வம் வராது. அல்லாஹ் தஆலா குறைச்சு அல்லாஹ் பாதுகாக்கட்டுமாக. நினைத்திற்குரியவர்களை விடிய காலையில சஹாபாக்கள் எல்லாம் எந்திருக்கிறாங்க. காலையில சரியான மழை பெய்யுது. இதை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்யும் போது, காலையில மழை பெஞ்சதின் காரணமாக சில சஹாபாக்கள் குளிக்கிற தேவை இருந்துச்சு, குளிப்பு கடமையாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு தண்ணி தேவைப்படும், அதே மாதிரி குடிக்க தண்ணி தேவைப்படும், அதே மாதிரி அவங்களுடைய சுய தேவைகளுக்கு தண்ணீர் தேவைப்படும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் மலையை இறக்கினான். இரண்டாவது காரணத்தை கிதாபுல பதிவு செய்யும் போது, காஃபிர்களுடைய இடம் இருந்துச்சு பாத்தீங்களா, காஃபிர்களுடைய இடம் சும்மா தர மாதிரி இருந்துச்சு. ஆனா சஹாபாக்கள் நிக்கிற இடம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லா ஒரு காலை வச்சா உள்ளக்க பதிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தால காலையில மழையை கொடுத்ததுனால காஃபிர்களுடைய இடத்தை அல்லாஹ் எப்படி மாத்திட்டானா, வச்சா காலை வச்சா கீழே போற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அல்லாஹ் மாத்தி விட்டான். ஆனால் முஸ்லிம்களுடைய இடத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டானா, நீங்க எல்லாம் பீச்சுக்கு போயிருப்பீங்க. பீச்சுக்கு போனா அந்த அலை அடிக்கும். அலை அடிக்கும் போது நம்ம கால் வச்சா எப்படி இருக்கும், சர்ன்னு போற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி முஸ்லிம்களுடைய இடத்தை அல்லாஹ் தஆலா அப்படி மாத்தி விட்டான். இப்படி ஆனதுனால போர் செய்ய இலகுவாய் இருந்துச்சு என்பதாக தஃசீர்ல பதிவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய நான்காவது மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா என்னவென்று கேட்டால், 3 முஅஜிஸாவை பார்த்துட்டோம். நான்காவது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை குறித்து கிதாப்ல மார்க்கம் சொல்லும் போது, மலக்குகள் அந்த போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன பிறகு சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு பதட்டமா இருந்துச்சு. 1000 பேர் இருக்காங்க, எப்படிடா நம்ம போர் செய்யறது என்பதாக ஒரு காரணத்தினால அல்லாஹ் 1000 மலக்கை இறக்கினான். குர்ஆன்ல தஃசீர்ல பதிவு செய்யும் போது அல்லாஹ் 1000 மலக்குமார்கள் இறக்கினான். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு 3000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கினான். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு 5000 மலக்குமார்களையும் அல்லாஹ் அந்த போர்க்களத்துல இறக்கினான். இறக்குறது மட்டும் அல்லாமல் அந்த மலக்குகள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு ஆள் போருக்கு போகும்போது எப்படியெல்லாம் வீரர் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வெள்ளை கலர் தலப்பாவை கட்டி 5000 மலக்குமார்களை அல்லாஹ் அந்த போர்க்களத்தில் இறக்கினான். சஹாபாக்கள் எல்லாம் நபியிடத்தில் சொல்லுவாங்க, யார சூழல்லாம் நான் காஃபிரை வெட்ட போனேன், கத்திய வச்சு நான் வெட்ட போனேன், ஆனா நான் வெட்டுறதுக்கு முன்னாடியே அவனோட தலை துண்டா போயிடுச்சு, யார சூழல்லாம். என்ன காரணம் யார சொல்லலாம் கேட்கும் போது, இல்ல நீ ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க பக்கத்துல அல்லாஹு தாலாவுடைய மலக்குமார்கள் இருந்தாங்க, நீ கத்தியை ஓங்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மலக்குமார்கள் அவருடைய கழுத்தை வெட்டிட்டாங்க என்பதாக சரித்திரம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே கீழே வந்தாங்களா. யாரு? மலக்குகளுக்கெல்லாம் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹைசூம் என்ற வாகனத்துல, அவங்களுடைய வாகனத்தின் பேரு ஹைசூம் என்ற வாகனத்துல கீழே வந்து காஃபிர்களை எல்லாம் அந்த 5000 மலக்குமார்கள் கொல்றாங்க, அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க சஹாபாக்களே, ஓ மலக்குமார்களே, நான் மலக்குமார்களை இறக்குறதுனாலதான் நீங்க வெற்றி பெற்றீர்கள் என்பதாக நினைக்காதீங்க. மாறாக மலக்குகளுக்கே நான் தான் உதவி செஞ்சேன். யாருக்கு உதவி செஞ்சாங்க? கீழே அனுப்பப்பட்ட மலக்குமார்களுக்கே நான் தான் உதவி செஞ்சேன். இன்னும் ஹதீஸ் கிதாப்ல வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும்
கீழே உள்ள மண்ணை அள்ளி போட்டாங்க. அல்லாஹ் இதை குறித்து சொல்லும் போது ஒமா ரமைத்த இது ரமைத்த வலா கிண்ணல்லாக ரமா, ஓ நபியே, ஓ சஹாபாக்களே, நீங்க கையில மண்ணை எடுத்தீங்க, நீங்க போட்டீங்க, ஆனால் எல்லா காஃபிர்களுடைய கண்ணுல நாம் தான் மண்ணை தூவி விட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, 4வது முஅஜிஸா அற்புதமாக அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டினான். எந்த அளவுக்கு நிகழ்த்தி காட்டினானா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஓ மலக்குமார்களே, நீங்க வந்தனாலதான் வெற்றி பெற்றுச்சு என்பதை நினைக்காதீங்க, நாம் தான் உங்களோடு இருந்தோம். அல்லாவே கீழே இறங்கிட்டா. யார் இறங்குனா, மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பிட்டு அதோடு சேர்த்து ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்துட்டு நேரடியா அல்லாஹுவே வந்து இறங்கிட்டான். இங்க அந்த போர்க்களத்துல அல்லாஹுவே இறங்கி எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை அல்லாஹு தஆலா தூவி விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குமா என்பதால் நீங்க கேட்டால் சத்தியமாக நிச்சயமாக அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எந்த அளவு கண்ணீர் விட்டு அழுகுறாங்கன்னா, யா ஹய்யூம் யா கய்யூம், யா அல்லாஹ், சஹாபாக்கள் ரொம்ப பலகீனமானவர்கள், இவங்க கண்டிப்பாக போர் இடத்துக்கு போனா கண்டிப்பாக காஃபிர்கள் கொன்றுவாங்க என்பதாக நபி சஜிதால விடிய 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 அழுதாங்க. அவங்களுடைய தாடி நனைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு அழுதாங்க. அழுது துவா கேட்டதின் காரணமாக அல்லாஹுவே அந்த போர்க்களத்துக்கு வந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, 5வது மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா என்னவென்று கேட்டால், காலையில போர் நடக்க இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, காலையில போர் நடக்க இருக்குது. அந்த போர் காலத்துல என்னன்னா, முந்தைய நாள் இரவு காலையில விடிஞ்சா போரு, முந்தைய நாள் நைட் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க போர் நடக்குமோ அந்த இடத்துக்கு போயிட்டு உத்துபா, உத்தைபா, அபுஜகல் அவனுடைய தலை இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க எல்லாம் வீடு கட்டியிருப்பீங்க. வீடு கட்டும் போது அங்கே உள்ள இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ரூம் கட்டணும், இந்த இடத்துல கிச்சனு, இந்த இடத்துல இது போகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அம்பு விட்டு போவாங்க, அம்பு விட்டு குறிச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி முந்தின நாள் நைட் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துக்கு போர்க்களத்துக்கு வந்து நபி வந்து என்னன்னா கையில ஒரு கோடாரி மாதிரி வச்சிருந்தாங்க. வச்சு அபுஜகளுடைய தலை இங்கதான், இவனுடைய தலை இங்கதான், இவனுடைய தலை இங்கதான் உழுவு என்பதாக நபி வந்து அந்த இடத்துல மார்க் போட்டு போயிட்டாங்க. இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா. 6வது முஅஜிஸாவை குறித்து கிதாபல பதிவு செய்யும் போது நபி எங்கெங்கெல்லாம் குறிச்சு வச்சாங்களோ, முந்தலாம் நைட்டு இவனுடைய தலை இங்க வரும், இவனுடைய தலை இங்க வரும், இவனுடைய தலை இங்க வரும், எங்கெங்கெல்லாம் நபி குறிச்சு வச்சுட்டு போனாங்களோ அந்த இடத்துல போர் முடிஞ்ச பிறகு அவனுடைய தலை இருந்துச்சு. நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தா வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய உதவி வாங்கினதின் காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களின் தொழுக, அவர்களின் துவா மாத்திரம் எதுவும் நடக்காது. நபி முந்தின நாள் நைட்டு துவா செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுத்தான் என்னவென்று கேட்டால், நபி முந்தின நாள் நைட்டு யாரெல்லாம் எங்கெங்க மௌத்தாகுவான் என்பதாக சொல்லியிருந்தாங்களோ அதே இடத்துல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதே இடத்துல நபி குறிச்சு வச்ச இடத்துல அதே இடத்துல மௌத்தாயிட்டாங்க. காரணம் நபியுடைய மிகப்பெரிய ஒரு கவலை துவா. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹவுது மாதிரி இருந்துச்சு, ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, காஃபிர்கள்ல யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவங்கள உள்ளக்கு தூக்கி போட்டு அந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு சாயங்கால நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹவுது கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, யாரெல்லாம் காஃபிர்கள் இறந்து போனாங்களோ அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, ஓ காஃபிர்களே, அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டான், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விட்டான் என்பதாக செத்த பிணத்திட்ட நபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வராங்க, யா ரசூலல்லாஹ், உயிரோட இருக்கிறவங்களுக்கே சில இடத்துல காது கேட்காது, நீங்க செத்த பிரடலத்துல போயிட்டு நீ என்ன பண்றீங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கறீங்களே, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் என்பதாக கேட்கறீங்களே, அவங்களுக்கு காது விழுவுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஓ உமரே, இப்ப நீங்க கேட்டதை விட
இந்த செத்து பிடலத்துக்கு அதிகமாக கேட்கும். அவர்கள் நான் சொன்ன பிறகு அவங்க திரும்ப என்னிடத்துல சொன்னாங்க, உங்களுக்கு கேட்கல, என்ன சொன்னாங்கன்னா, யார ரசூலல்லாஹ் எங்களை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்கையும் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன வாக்கு கொடுத்தானா, நீங்க எல்லாம் இறந்து விடுவீர்கள், பத்ரு சஹாபாக்கள் உங்களை எல்லாம் கொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருந்தால் அதன்படியே அல்லாஹ் எங்களை ஆக்கி விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சுவாலுக்கு சொன்ன பிறகு அங்கிருந்து ஜவாப் வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யார் யாரெல்லாம் இந்த பத்ர் காலத்துல கலந்துக்கிறாங்களோ 313 பேர் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ எல்லோரையும் நீங்கள் ஒருபோதும் திட்டக்கூடாது, ஒருபோதும் அடிக்கக்கூடாது. எந்த இடத்திலையும் இந்த 313 சஹாபாக்கள் தான் முன்னாடி இருக்கணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம கேட்கிறோம், போறோம், அது நோக்கம் அல்ல, மாறாக எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய தியாகம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு நபியுடைய துவா இருந்துச்சு, அந்த அளவுக்கு நபியும் ஒரு மனிதர் தான், நம்மளும் ஒரு மனிதர் தான். ஆனா நபி அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை. அதனால நபி துவா கேட்ட அளவுக்கு நம்மளும் துவா கேட்டால் அல்லாஹ் எக்காரணத்து கொண்டும் நம்ம துவாவை கைவிட மாட்டான். அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக சரித்திரம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்கள் என்னென்ன தியாகங்கள் எல்லாம் செஞ்சார்களோ அந்த தியாகத்தின்படி நம்ம வாழக்கூடிய காலத்துல நம்மளும் அந்த தியாகங்களை செய்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வீட்டார்களுக்கும் நம்முடைய கணவன்களுக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய சமூகத்துக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷால்லா யாசின் ஓத போறோம். அவங்களுக்காக வேண்டி யாசின் ஓத போறோம். இன்ஷால்லா யாசின் ஓதி முடிச்ச பிறகு இன்ஷால்லா துவா செய்ய போறோம். இன்ஷால்லா எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள்.